இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 500 கோடி படம். அந்த மாதிரி படமா கூலி வருதா? 18 வயசு கீழே இருக்கவங்கலாம் உள்ளே வராதிங்க, டிக்கெட் புக் பண்ணாதீங்க, அப்புறம் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்லாம் போட்டது ஒரு சின்ன தடங்கல். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. லோகேஷ் சாரோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது கைதி பார்த்தோன்னு நான் ஓடிய போய் கூட்டேன். ஒவ்வொரு படமாக சொல்கிறாப்புல மாஸ்டரும் சொல்லலை, லியோவும் சொல்லலை. ஏன் சொல்லலை? ஆனால் சாய் அபியங்கர் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா ஃபிலிம்லையும் அவங்க தான் கமிட் ஆகிறாரு. அது எப்படி சார் அது? அந்த திறமை இருக்குன்னு நம்புறாங்க. என்னால் 5 படம் மேலே டெலிவரி பண்ண முடியலன்னா யார் டெலிவரி பண்ண முடியுமோ அவருக்கு அதிகபட்ச கமிட் பண்ணுறது தப்பு இல்லை. ஜோதிகா மேம் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடு, சூர்யா அவங்கள கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஜோதிகா மேம் அப்படின்னு. இது லோகேஷ் அவரோட ட்ரெய்லர் மாதிரி இல்லையே, கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 500 கோடி படம். அந்த மாதிரி படமா கூலி வருதா? 18 வயசு கீழே இருக்கவங்கலாம் உள்ளே வராதிங்க, டிக்கெட் புக் பண்ணாதீங்க, அப்புறம் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்லாம் போட்டது ஒரு சின்ன தடங்கல். Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? எனர்ஜெட்டிக்கா அதே வேகத்தோட நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு டைமும் உங்களை நான் மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஆரா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார். உண்மைக்குமே அந்த துருன்னு இருக்கிறதுக்காக இருக்கட்டும், இன்னொன்று அந்த எனர்ஜெஸ்டிக்காக இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வாரா வந்து சாரை பார்க்கும்போது எப்போ எங்களுக்கும் வந்துடும் இந்தியா கிளிஸ்லேருந்து மீட் பண்ணும்போது. நீங்கள் ஒரு நாள் எத்தனை இன்டர்வியூ பண்ணுவீங்க சார்? நம்ம ஒரு நாளைக்கு சில நாள் ஒரு 3 இருக்கும் சார், சில நாள் வந்து ஒரு 2 இருக்கும் சார். அந்த மாதிரி இந்தியா கிளிஸ்ல எனக்கு வேலை கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 இன்டர்வியூ பண்ணுறேன்னு சார். உங்களுக்கு காலி படுது சார். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம டல் ஆகிடுவோம். நான் எதிர் படிச்சுட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன், பேசிகிட்டு இருப்பேன். இல்லை அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். ஏன்னா நான் உள்ளே வரும்போது எனி டைம் வந்து இன்னமும் ஸ்கூல் விட்டதுக்கப்புறமும் டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்குற ஒரே ஆள் அப்படின்னா அது தன்வயன் சார் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இன்னொன்று புக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் சார், நான் வந்தால் இதை தான் பார்த்துட்டு இருப்பேன், இவ்வளோ புக்ஸ் படிப்பாப்பிலே அப்படின்னு. அந்தளவுக்கு ஃபுல்லாக பிஸியாக வச்சுக்கிற ஒரு ஆள். அந்த பிஸிலையும் வந்து பயங்கர என்ன சொல்ல சார்மிங் ஃபேஸோடு எங்களை வெல்கம் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் சார் எங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம த்ரூஅவுட்டாக சில விஷயங்கள்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ நான் சார்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். முதல்ல நான் என்ன கேட்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் சார்? அப்சல்யூட்லி தெரியும். என் ட்ரெய்லர் வந்திருக்கு, ஆடி லான்ச் வந்திருக்கு அப்படிங்கும்போது ட்ரெய்லர் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்? எப்படி? ட்ரெய்லர் அப்பயே பார்த்துட்டேன். அந்த வந்து அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு உடனே நான் வெயிட் பண்ணியிருந்தேன், அது ஸ்ட்ரீமிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தேன். எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இப்படி இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஒரு படத்துல, இவங்க எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இந்த மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு இம்ப்ரெஷன். அதாவது இவ்வளோ பேர் அப்படின்னா ஒருத்தரும் வந்து கேமியோ வரல, அவங்க ஒரு கேரக்டரா வந்திருக்காங்க. நாகார்ஜுன சார்ல ஆரம்பிக்குது, அது பிறகு சத்யராஜ் சார் போகிறதும், ஷோபீர் போகிறதும், தென் வந்து ரிபல் ஸ்டார் உபேந்திரா வர்றதும், அமீர் கான் திடீர்னு அங்கே நிற்கிறதும், ஸ்ருதிஹாசன் வர்றதும், இப்போ எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதில் சூப்பர் ஸ்டாரை சுற்றி கதை நடக்குது. சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் யாரு? சூப்பர் ஸ்டார் தான். இவங்க எல்லாருமே இருக்காங்க, ஆனால் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார். இவரை சுற்றி நடக்கிற ஒரு கதையில ஒரு அனிருத்தினுடைய மியூசிக்கோட லோகேஷ் கனகராஜ் ஒரு கதை சொல்றாரு. ஆனா என்ன கதை நம்மளுக்கு சொல்லலை. அதுதான் திறமை. கதை என்னன்னு சொல்லல, பிளாட் சொல்லவே இல்லை. இதை வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, பிளாட் ட்ரிவன் ட்ரெய்லர் கிடையாது, கேரக்டர் ட்ரிவன் ட்ரெய்லர். அதாவது உங்களை வந்து சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, வந்து படத்தை பாரு, கதை அங்கே பார்த்துக்கோ, இங்கே கதை கேட்காத அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க பிலமனராஜும் லோகேஷும். அந்த பிரம்மாண்டம் வந்து இத்தனை ஆர்டிஸ்டோட சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படம் இருக்குது. இப்போதைக்கு கூலி வந்து மிகப்பெரிய ஓப்பனிங், ஓவர்சீஸில் பெரிய ஓப்பனிங்கில் இருக்குது. கேரளாவில் புக்கிங் ஆரம்பித்த உடனே பெரிய ஓப்பனிங் ஆரம்பிச்சிருச்சு, ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, பல திரையரங்கு இன்னைக்கு நைட்டே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது பிறகு வந்து பரபரப்பு இருக்கும் பாருங்க. 1 மில்லியன் புக்கிங் புக் மை ஷோலாம் வரும், நிறைய டாக் வரும். ஸோ இனிமேல் நான் ஸ்டாப் நம்ம வந்து வசூல் சாதனைகளை அடுத்த 1 வாரம் 10 நாளுக்கு பேச போகிறோம். தமிழ் சினிமாவில் வீடியோ ஃபுல்லாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சாதனைகளை பற்றி பேச ஒரு நேரம் வந்துருச்சு. அந்த என்ன மாதிரி சாதனைகள் அப்படின்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு அதாவது ஒரு சின்ன அப்டக்கிளாக அந்த ஏ சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 18 வயசு கீழே இருக்கவங்கலாம் உள்ளே வராதிங்க, டிக்கெட் புக் பண்ணாதீங்க, அப்புறம் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்லாம் போட்டது ஒரு சின்ன தடங்கல், ஒரு
சின்ன பர்சன்டேஜ் தடங்கள். பட் எப்படி ராயன் படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த படமும் வந்து பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் வெற்றி அடையும் தான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் எண்டில் இதை பற்றி நிறைய பேசலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா நான் அது உங்ககிட்ட கேட்குறேன் சார். சிவா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அந்த சர்டிஃபிகேட் படத்தில் நடிச்சிருந்தாப்புல. அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக எனக்கு தெரிஞ்சு 25 இயர்ஸ்க்கு மேலேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ 35 years 30 இயர்ஸ்க்கு மேலே 35 இயர்ஸ். அது முன்னாடி தப்பு தாளங்கள்லாம் வந்தது. ஏ சர்டிஃபிகேட் படம் வந்திருக்கு, ராமன்லாம் இல்லை. ஆனால் அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. இந்த காலகட்டத்தில் என்னன்னா நம்ம வந்து திரையரங்க நம்பி இருக்கோம். நம்ம அதாவது பெரிய வசூல் சாதனைகள் வந்து இன்னைக்கு திரையரங்கில் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா இப்போ ரஜினி சாரோட படமே 600 கோடி தாண்டி படங்கள் பண்ணியிருக்கு, 2 படம். இப்போ வந்து ஒரு சைடில் 2.0 இருக்கு, இன்னொரு சைடில் வந்து நம்ம வந்து ஜெயிலர் பேசிட்டு இருக்கோம். இந்த படம் அதெல்லாம் பீட் பண்ணி பெரிய லெவலில் வசூல் சாதனை தமிழ்நாட்டிலையும் பண்ணணும், உலகங்கும் பண்ணணும்னா அந்த ஏ சர்டிஃபிகேட்டோ இல்லை 18+ ஷுட் நாட் பிகம் அ அப்டிக்கல். அது மட்டும்தான் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்னடா இது யூஏ போட்டிருந்தால ஈஸியாக இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. திரையரங்கு எல்லாருக்குமே அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான். ஏன்னா திடீர்னு எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. யார் வயசு என்ன 18 வயசா, நாளைக்கு ஏதாவது கேஸ் வந்துட போகுது அப்படின்ற ஒரு பயம் வரும்ல. இது வந்து இதை வந்து ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாமோ அப்படின்லாம் எல்லாரும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் பேசினாங்க. பட் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அது ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. 6 நாளில் படம் வருது. அதனால் அந்த குரூப் ஏ சர்டிஃபைட் படம் அப்படின்னாலும் இதை தாண்டி எல்லோருமே ரசிகர்களாக லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் எல்லாருமே பார்த்து பெரிய லெவலில் வணிக ரீதியில் வெற்றியை கொடுப்பாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார் நாங்களும் அதை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த கடைசி ஃப்ரேம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் பர்டிகுலராக வந்து இன்னொரு மேக்ஸிமமாக போன டாக் என்ன அப்படின்னா, இது லோகேஷ் அவரோட ட்ரெய்லர் மாதிரி இல்லையே, கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனான ஒரு படத்துக்கு இப்படி ஒரு ட்ரெய்லரா சில இடத்துல பூர்த்தி பண்ணாத மாதிரி இருக்கு. மேபி அண்டர் ப்ளே பண்ணலாமா லோகேஷ் கனகராஜ். இன்னொன்று வந்து ரஜினி சாரோட என்ட்ரி அப்பெல்லாம் வந்து அனில் சார் கத்திருப்பாப்புல. ஸோ அனில் சார் பாடினாப்லையா, இதுக்கு பவர் ஊசே போட்டுருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டாக்லாம் இருந்துச்சு. அது சார் எப்படி எனக்கு என்னன்னா, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது இல்லை நீங்கள் ஒரு பிளாட் ட்ரிவன் கதை சொல்ல முடியாது. ரஜினி சாரை சுற்றி ஒரு கதை, அவர் வந்து பாஷா மாதிரி அது இண்டிகேஷன் கொடுக்குறாரு. பாஷா மாதிரி ஒரு சில் அவுட்டில் காமிக்கிறார் பார்த்தீங்களா, அதெல்லாம் இண்டிகேஷனு. ஆனால் கதை சொல்ல ஆரம்பித்தா இத்தனை பேருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்க முடியாது. இப்போது அத்தனை ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்கன்னா யாரால் வந்திருக்காங்க? ரஜினி சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ். இப்போது நாளைக்கு அவங்களோட ஃப்ரேம் வரல, அவங்களோட ஐகானிக் ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க ட்ரெய்லர் பார்த்து டிசப்பாயிண்ட் ஆவாங்களா இல்லையா? அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணுறாரு லோகேஷ். இப்போ என்னென்னா சத்யராஜ் சாருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணணும், சுத்திக்கும் பண்ணணும், ப்ளஸ் வந்து அமீர் கானுக்கு பண்ணணும், உபேந்திராவுக்கு பண்ணணும், ஷோபிக்கு பண்ணணும், நாகார்ஜுன சாருக்கு பண்ணணும். அவ்வளோ பெரிய சார் தெலுங்குல என்ன ஒரு கன்ஸ்டெயின் பாருங்கள். இதில் சூப்பர் ஸ்டாரை வந்து மெயினாக காமிக்கணும்னா எப்படி 3 நிமிஷத்துக்குள்ளே பண்ண முடியும்? நீங்கள் கேட்குறது படத்தை தான் காமிக்கணும். ஸோ அப்போது அப்படி பண்ண முடியாத கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவரால் இப்படி தான் ஒரு ட்ரெயிலில் காமிக்க முடியும். நான் ஒரு பிளாட் ட்ரிவனாக போயிருந்தாரு வச்சுங்களேன், ரஜினி சாரை சுற்றியே படம் போயிருந்தேன்னா நடுவில் ஃப்ரேமில் தான் வந்திருப்பாங்க. யார்? நாகார்ஜுனா ஒரு ஃப்ரேம், உபேந்திரா ஒரு ஃப்ரேம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா நான் இவ்வளோ தொழில் நம்பி வந்தேன், என்னை வந்து ஒரு ஃப்ரேமில் அப்படி போறியே அப்படின்னு. ஆனால் நாகார்ஜுனாலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நாகார்ஜுனாவுக்கு இம்பார்ட்டன்ஸ். அடுத்து உபேந்திரா ஒன்று சொல்கிறாரு, அடுத்து அமீர் கான் ஒன்று காமிக்கிறாங்க, சத்யராஜ் சார் ஒன்று ஐகானிக் ஷாட் காமிக்கிறாங்க. அப்போது எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 2 hour 50 நிமிஷம் படத்தில் நான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக ஒரு படத்தை கொடுத்துருக்கேன், ரஜினி சார் படம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது தான் இந்த படைப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன்னு தவிர இது என்ன கதை, இது வந்து எப்படி சுற்றி வரும் அப்படின்றதெல்லாம் படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஈ ட்ரை டு டூ ஜஸ்டிஸ் டு எவ்ரி ஆக்டர் ஹூ கேம் இன் தி ஃபிலிம். அதனால் அந்த மாதிரி ட்ரெயிலர் இப்படி தான் கொடுத்தாகும், கேரக்டர் ட்ரிவனாக தான் கொடுத்தாகும், அது கம்பல்ஷன். கண்டிப்பாக சார். மல்டி ஸ்டார் படம், இன்னொன்று எல்லாமே பெரிய ஸ்டார் வேறு அப்படிங்கும்போது நம்ம அது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. கரெக்ட். ஸோ அடுத்து ஆடி லான்ச் பற்றி, ஆடி லான்ச் பார்த்தீங்களா சார் நீங்கள்? நான் பார்த்தேன். இன்னும் ஈவெண்ட்டாக லைவ்ல வரல, அங்கங்கே வீடியோஸு ட்வீட்ஸு அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்மளால வீடியோவை பார்க்க முடியல. அது பிறகு நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டாங்க. அதில் நம்மளுக்கு வந்து என்ன பேசுனாங்கன்னு கம்ப்ளீட்டாக தெரியல. இப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆகும் போது தான் நம்மளுக்கு தெரியும், 10ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகுதான், அப்போ தான் பார்க்கணும் நம்ம. பட் வந்த செய்தி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அவங்க வந்து கான்ட்ரவர்சியாக எதுவுமே ட்ரை பண்ணல. திருப்பி யாராவது வந்து கான்ட்ரவர்சி பேசுவாங்களோ அப்படின்னு எல்லாரும் பேசியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எல்லாருமே, அதாவது எந்த இஷ்யூக்கும் போகாமல் படத்தை பற்றி மட்டும் பேசிட்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் வந்து நல்ல ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் தான். லான்ச் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது வந்து என்னென்ன விஷயங்கள் வெளியில் வரலன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ என்னதான் கான்ட்ரவர்சியாக போனாலும் நம்ம பசங்க அதுக்குள்ளே டீகோட் பண்ணுவாங்களே சார், அப்படி டீகோட் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன். லோகேஷ் கனகராஜ் ஏன்னா ரஜினி சார் மேடையில் ஏறுறாப்புல, ஏறி மைக் பிடிச்சி பேசும்போது சொல்கிறாப்புல, லோகேஷ் சாரோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது கைதி பார்த்தோன்னு நான் ஓடியோ போய் கூட்டேன், வேறு யாராச்சும் தூக்குறதுக்குள்ளே நம்மகிட்ட தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு படமாக சொல்கிறாப்புல. முதல்ல வந்து கைதி சொல்கிறாங்க, அதுக்கு
முன்னாடி மாநகரம் சொல்கிறாங்க, கைதி சொல்கிறாங்க. கட் பண்ணால் அதுலேருந்து ஜம்ப் பண்ணி அடுத்த படத்துக்கு போயிடுறாங்க. தாண்டி மாஸ்டரும் சொல்லலை, லியோவும் சொல்லலை, ஏன் சொல்லலை அப்படிங்கிற உண்மையிலே ஞாபகம் வருதே கூட இருக்கலாம். நம்ம ஏன் இவ்வளோ தொலைவு டீகோட் பண்ணுறோம், அதுதான் எனக்கு புரியல. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து எல்லாருமே உட்காந்து டீகோட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு அஜெண்டா தானே, நான் டீகோட் வேற மாதிரி பண்ணுவேன். ஓகேங்களா, எனக்கு அஜெண்டா கிடையாது. நான் ஜெனினாவே சொல்வேன், சில படங்கள் வந்து அவங்களுக்கு தோணாமல் இருக்கலாம், சில படங்கள் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை மறந்து கூட போயிருக்கலாம். நம்ம எப்படி இது சொல்ல முடியும்? இப்போ நான் ஒரு படத்தை பற்றி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் மறந்துட்டேன்னா அவர் வந்து இக்னோர் பண்ணுறேன்னு அர்த்தமே கிடையாது. உண்மையிலே மறந்துட்டேன்ப்பா, அவ்வளோதான், இது ஏன்ப்பா இவ்வளோ பெருசாக டீகோட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன நீங்கள் பேசும்போது என் பேரை சொல்லலை, என் படத்தை சொல்லலை அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், சார் அப்படியெல்லாம் யோசிச்செல்லாம் நான் பேசல சார், நான் எக்ஸ்டம்போராக பேசிட்டு இருக்கேன், நான் ப்ரிப்பேர்டே இல்லை, அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்க பதில் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பாக தோணாது. நீங்கள் பிளான் பண்ணி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அவர் அந்த காலகட்டத்தில் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அதை தானே சொல்வார். அவரு நான் கைதி படத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அது பிறகு விக்ரம் படம் வந்து ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவர் ஜெனியூனாக பார்த்துருப்பார். மீதி படங்களை பார்க்காம கூட இருந்திருக்கலாம்ல. பார்க்காத படத்தை எப்படி பேசுவார்? ஏதோ காரணத்தால பார்க்கலன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை வந்து காரணம் கேட்க முடியாதுல்ல. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டீகோட்லாம் போய்கிட்டு இருக்காரு. நீங்கள் டீகோட் பண்ணிட்டே இருங்க, ஆனால் அது டீகோட் பண்ணாமல் ஜெனியூனா ரீசன் ஒன்று இருக்கும், அதை பார்க்காம இருந்திருக்கலாம். பார்க்காத படத்தை பற்றி எப்படி பேசுறது, அதனால விட்டுருக்கலாம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜெனியூனா தப்பாக தெரியாது. கண்டிப்பாக சார். ஸோ த்ரூ அவுட்டாக இது ஒரு சைட் ட்ரெண்டிங் போகும்போது கட் பண்ணால் அடுத்து ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்காக போகுது. இன்னொன்று பயங்கர ஃபீல் குட்டாக வேறு இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஹீரோ, அதாவது ரீலில் தாண்டி ரியலில் ஒரு பெரிய ஹீரோன்னு கொண்டாட ஆரம்பிக்கிற தருணம் தான் அகரம். ஸோ அது உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு என்னென்னா ரொம்ப ஆனந்த கண்ணீராக வந்து வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேர் எங்கள் வீட்டிலே வந்து அழுதுருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அகரம் அந்த விழா ஃபவுண்டேஷனை பற்றி இன்றைக்கி எல்லாருமே, இப்போ கேரளா மினிஸ்ட்ரே வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க, அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்படி ஒரு நடிகர் பண்ண முடியுமா? ஒரு நடிகர் வந்து ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணலாம், 5 பேருக்கு உதவி பண்ணலாம், 8000 பேருக்கு வந்து படிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன், இவ்வளோ என்னுடைய அமௌண்ட்லேருந்து என்னோடய சம்பளத்துலேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை கமிட் பண்ணுவேன், அது ஒரு தொடர்ந்து மாபெரும் இயக்கமாக மாற்றுவேன். ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்கு நான் வந்து காசெல்லாம் கொடுத்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று பண்ணுவேன். பல பேர் தெரியாது அகரம் ஃபவுண்டேஷன் என்னமோ வந்து பணத்தை டைவெர்ட் பண்ணி அங்கே போடுறாரு அப்படிலாம் சும்மா முட்டா மாதிரி பேசிட்டு பண்ணுங்க. ஏங்க ஃபவுண்டேஷன்றது ட்ரஸ்ட்டு கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா திருப்பிலாம் எடுக்க முடியாது. அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும். அதாவது கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும். ட்ரஸ்ட்டுன்னு வச்சாலே அது எல்லாமே மானிட்டரிஸில் வந்துடும். அப்போது அந்தளவு தன்னுடைய சொந்த காசை கொண்டு போய் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மொத்தமாக வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணணும், அதாவது மக்கள் படிப்புக்காக யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் பணத்தை கோடிகளில், லேக்ஸ் கிடையாது, கோடிகளில் இருந்து தன்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு போய் கொடுக்குறாருன்னா இதை விட என்ன இருக்குது? பெரிய சாதனை இல்லை. அதாவது சினிமாவில் அவர் எவ்வளோ சாதிச்சாருன்றதை தாண்டி இன்னைக்கு எல்லாருமே பேசுறது ஒரு தனி மனிதனா அவர் மிகப்பெரிய சாதனையாளராக மாறி இருக்காரு. அதாவது இந்தியாவை பார்த்து வைக்கிற ஒரு சாதனையாளராக மாறி இருக்காரு. எந்த நடிகரும் பண்ணாத ஒரு மாபெரும் முயற்சியை தான் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. அது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்வேன். எந்த நடிகரும் இதுவரை முயற்சி பண்ணதே இல்லை. இந்த ஒரு பெரிய முயற்சி பண்ணணும்னு யாருமே பண்ணது கிடையாது. எல்லாருமே அவங்க லிமிட்டில் கொஞ்சம் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது பல பேர் இன்ஸ்பயராக வந்துட்டு இருக்காங்க. ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, பல பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்ததாக கேபி பாலான்னு ஒரு இப்போதான் அப்கமிங் ஒரு ஹீரோ, அவரு பல விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது சூர்யா சார் ஒரு பெஞ்ச் மார்க்கா ஆலமரம் மாதிரி எல்லாருக்குமே என்ன சொல்றது ஒரு வழிகாட்டியா இருக்காரு. பல நடிகர்கள் ஒரு வழிகாட்டியா மாறி இருக்காருன்னு மட்டும் நான் கண்டிப்பா சொல்வேன். கண்டிப்பாக சார். ஏன்னா அதில் வந்து ஒவ்வொருத்தங்க வந்து பேசும்போதும் சூர்யா சார் கண்கலங்கிறதா இருக்கட்டும், சிவகுமார் சார் கண்கலங்கிறதா இருக்கட்டும், அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப ஏழ்மைப்பட்ட இன்னொன்று ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மாணவிகள்லாம் வந்து வீடு வாங்கி கொடுத்துட்டேன், எங்கள் அம்மாவுக்கு நான் 2 வீடு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஏன்னா சூர்யா சார் செய்கிறாங்கன்னா சூர்யா சாருக்கு அந்த சப்போர்ட் வேணும்ல, அது அவங்க ஃபேமிலி சைடு இருந்து அந்த சப்போர்ட் த்ரூட்டாக கிடைக்கும் சார். அது ஆரம்பிச்சது சிவகுமார் சார் கிட்ட தானே, நீங்கள் அதை கிரெடிட் கொடுத்தாங்கல்ல. அவர் வந்து 1970 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்பதான் அப்கமிங் வந்து கொஞ்சம் ஜெயிச்ச உடனே, கொஞ்சம் சம்பாதிச்ச உடனே ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாரும் கொடுக்கணும், எல்லா பசங்களுக்கும் வந்து 10th 12th மார்க் வாங்கினா, அப்போ 12th கிடையாது PUC வாங்கினாலே எம்ஜிஆர் அவர்களை வச்சு விருதெல்லாம் கொடுத்தாரு. அப்போ காலகட்டத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயே எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டினார், உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, அதாவது 100கணக்கான மாணவர்களுக்கு நீங்க வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. அந்த வழி தொடர்ந்து தான் சூர்யா வந்தார். சிவகுமார் சார் எப்படி பண்ணாரோ அதை பெரிய லெவலில் கொண்டு போனோம். ஏன்னா சிவகுமார் சார் சொன்னது ஒன்ஸ் இன் இயர், இவர் பண்றது வந்து த்ரூ அவுட் த இயர். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஒன்ஸ் இன் இயர் படிச்சு டாப் பசங்களுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு லிமிட்டடா இருக்கும். ஆனா இவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி, அதாவது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸோ அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை பார்த்து ஜஸ்ட் லைக் இது போகிறவங்களுக்குலாம் அவங்க பண்ணல. யாருக்கு உண்மையிலேயே தேவைப்படுதோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க பண்ணுறாங்க பாருங்க. அது பிறகு அவங்க மொத்த படிப்பும் எடுத்துக்கிட்டு அவங்க ஜெயிச்சு வர வரையும் கூடவே சப்போர்ட்டாக இருக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு அரசாங்கம் வந்து
பெரிய லெவலில் பண்ண வேண்டிய விஷயத்த இவங்களுடைய முடிஞ்ச வரையும் அந்த 8000 பேருக்கு அரசாங்கம் பெரிய லெவலில் பண்ணணும், லட்சக்கணக்கான பேர் பண்ணணும், இவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு இவங்க சைடில் ட்ரை பண்ணுறதே பெரிய விஷயம் தான். அதை தான் வந்து கமல் சார் இவ்வளோ பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறாரு. கமல் சார் சொல்கிறார், சிஎம் கிட்ட நான் சொன்னேன் சூர்யா அவர்கள் பண்ணது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. நாளைக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க, ஆல் இண்டியா லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சூர்யா சாரோடைய இந்த மூமெண்ட் வந்து மிக பெருசாக மாறும். அது யூல் பிகம் அ மூமெண்டம், யூல் பிகம் சொல்லுவாங்க ஒரு மூமெண்ட்டாக மாறுவார் பாருங்க. இதுவரையும் வந்து தனி மனிதராக இருந்தார், ஒரு நடிகராக இருந்தார். வில் பிகம் அ மூமெண்ட் ஃபார் பீப்புள், இன்ஸ்பிரேஷன் ஃபார் பீப்புள். அதுதான் அவருடைய சாதனையாக பார்க்குறேன். அகரம் வில் பிகம் அ கம்ப்ளீட் பெஞ்ச் மார்க் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். அதாவது இனிமே வரப்போகிற பல ஜென்ரேஷனுக்கும் அவர் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருப்பார். அதுதான் அவருடைய சாதனை. அது குடும்பமே வந்து கூட இருக்குது. சிவகுமார் சார் வழிகாட்டியாக இருந்தார். இவங்கெல்லாம் இப்போ கார்த்தி சாரும் சரி, இல்லை ஜோதிகா மேமும் கூடவே இருந்து சூர்யா சாருடைய அந்த எண்ணங்களுக்கு கூட துணையாக இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன். அந்த ஒரு அவருக்கு எதுக்காக அந்த 15 வருஷம் செலிப்ரேட் பண்ணாருன்னா, இன்னும் பல பேர் முன் வரணும். ஏன்னா அவரு பணம் மட்டுமே போட முடியாதுல்ல, பல டொனேஷன் வர முடியும். ஏன்னா பல பேர் இருப்பாங்க, வேர்ல்டு வைடு வந்து பல பேர்கிட்ட பணம் இருக்கும். ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது, யார்கிட்ட கொடுத்தா இது சரியான முறையில் போய் ரீச் ஆகும் தெரியாது. இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் கொடுத்தா போகிறோம், கண்டிப்பாக அந்த பணம் வந்து சரியான முறையில் தான் உபயோகப்படும். அது வந்து தவறான முறையில் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இப்போ உலக லெவலில். இப்போ இது மூலமாக இன்னும் பல பேருக்கு வந்து டொனேஷன் வரும்ல. இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் டொனேஷன் வர வர இந்த 8000 பேர் வந்து 80,000 பேராக மாறலாம். அந்த மாற்றம் வரதுக்காக தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷனோட செலிப்ரேஷனே பார்க்குறேன். அது வந்து ஏதோ தன்னை விளம்பரப்படுத்திக்கணும், தான் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன்னு அது சூர்யா சாரோட எண்ணமே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது இது மூலமாக அகரம் ஃபவுண்டேஷன் இன்னும் 80,000 பேருக்கு உதவி பண்ணால் எப்படி இருக்கும் அடுத்த 10 வருஷத்துல? அது எவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கும். அதுக்காக தான் அவர் ட்ரை பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். உண்மைக்கு சார், இந்த ஃபங்க்ஷன் பண்ணது வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்துச்சு. இன்னொன்று நிறைய பேர் அந்த ஐடியெல்லாம் தேடி நானும் 300 ரூபா தானே கேட்குறாப்ல, ஏன் நான் கொடுக்குறேன் அப்படி நிறைய பசங்க சொல்கிறேன். இப்போ 300 பேர், இப்போ நீங்கள் வந்து 300 ரூபா கொடுக்க நினைக்கிறீங்க. சில பேர் 3000 பேர் இருக்கலாம், சில பேர் 3 லட்சம் பேர் இருக்கலாம், 3 லட்சம் கொடுக்கலாம், சில பேர் 30 லட்சம் கொடுக்கலாம், சில பேர் 3 கோடி கொடுக்கலாம். அப்போது அகரம் ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சி பெருசாகுது இல்லை? இப்போது அதுக்கு முன்னுதாரணமாக எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சின்னா அந்த என்னச்சுன்னா, தாதி ஞானவேல் வந்து 50 லட்ச ரூபா செக் கொடுத்தாரு. நான் பார்த்தேன், தலைவா இல்லை இப்படி பட்டு கொடுத்துட்டு 5 லட்சம் கொடுத்தா மீதி பேர்லாம் கொஞ்சம் பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். நீ 50 லட்சம் கொடுத்தா மீதி பேர்லாம் எப்படி கொடுக்குறது? என்னன்னா கொடுக்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் அவன் இவ்வளோ பெரிய மனசு பாருங்க. அவருன்னும் அவ்வளோ கோடிகளை சம்பாதிக்கல. இப்போதான் வளர்ந்து வராரு. அவரே ஒரு இயக்குனராக ஒரு வேட்டையன் படம் பண்ணியிருக்காரு, ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கிடைக்காது. ஆனால் அவர் வந்து 50 லட்ச ரூபா செக்கு கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவு அவரும் அகரம் ஃபவுண்டேஷனில் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியாக இருக்காரு. பட் ஆனால் தன் பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு சம்பாதிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் கோடிகளை சம்பாதிச்சா தானே 50 லட்சம் கொடுக்க முடியும். அவர் கொடுக்குறாருன்னா பாருங்க, அங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லை? எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அகரம் ஃபவுண்டேஷனை பெருசாக்கணும், அது மூலமா பல மாணவர்கள் பயன்பெறணும், பல பேர் வந்து தன் குடும்பங்களை அவங்க குடும்பங்களை பெருசாக்கணும், அது வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே பெரிய சக்ஸஸ். இந்த அதாவது அவங்க அச்சீவ் பண்ணது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஸோ இது பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்தி சார் மேடையில் ஏறும்போது சொல்லியிருந்தாப்புல, எல்லாரும் அண்ணன் நல்லா பண்ணுறாங்க, ஜோதிகா அக்காவை திட்டுவாங்க, ஜோதிகா அண்ணியை திட்டுவாங்க, எல்லாரும் ஏன் திட்டுறீங்க நீங்கள் அப்படின்னு. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார். ஏன்னா ஹஸ்பண்ட் இப்படி பண்ணும்போது ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில். ஆனால் ஜோதிகா மேம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாப்புல. ஆனால் வெளியில் ஒரு டாக் எப்பயுமே இருந்துக்கிட்டோம், ஜோதிகா மேம் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடு, சூர்யா அவங்கள கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஜோதிகா மேம் அப்படின்னு. அது எப்படி சார் யாருக்கு தெரியுதுலாம்? நம்ம வெளியிலேருந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ அன்னோன்யமான ஒரு ஃபேமிலி. அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஒரு அண்ணியை வந்து அவ்வளோ மதிக்கிற ஒரு மச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது கார்த்தி சார். தன் மச்சினன் மட்டும் இல்லை, தன் குடும்பத்தை வந்து நேசிக்கிற ஜோதிகா மேமு, தன் குடும்பத்தை விட்டு கொடுக்காத ஒரு சூர்யா சார். ஒரு கூட்டு குடும்பமாக இந்த இந்தியன் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஜென்ரேஷனுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற சிவகுமார் சார் குடும்பம். இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணுமே தவிர வெளியிலேருந்து பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர் தெரியாமல் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அன்னோன்யமான ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. அதில் அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் எப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து ஒன்றா இருக்காங்கன்றதுலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அது நடக்காத விஷயத்த வந்து, அதாவது எதுவுமே நடக்காத விஷயத்த வெளில பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆளாளுக்கு வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். ஒரு சூப்பரான குடும்பம் அது. அந்த சூப்பரான குடும்பம் வந்து இந்த சமுதாயத்துக்கு சூப்பரான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்குல்ல, அதை பாராட்டுவோம். இன்னும் பல பேர் இது மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். அவ்வளோதான். அதோட நம்ம கடந்து போனோமே தவிர அவங்களை கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் யாருக்கும் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வெற்றிமாறன் சார் வந்திருந்தாப்புல. வந்தோடனே அடுத்து கேட்குறது, வாடிவாசல் இருக்குதா இல்லையா, என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது. நான் சார்ட்ட அதே கேட்குறேன், வாடிவாசல் என்ன சார் ஆச்சு? வாடிவாசல் வந்து இப்போதைக்கு இல்லைன்றதை அவங்களே சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொன்னது என்னன்னா, வெற்றிமாறன் சாரே சொன்னது தான். இப்போ நான் ஒரு படம் பண்ணணும், அதே மாதிரி சூர்யா சார் இன்னொரு படம் பண்ணணும், இதெல்லாம் முடியும் போது எங்களுக்குள்ள செட் ஆகும்போது நாங்கள் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். அஃபிஷியலாக இன்னைக்கு வரையும் அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. எங்காவது அனௌன்ஸ் பண்ணாங்களா ப்ரெஸ் ரிலீஸில் வாடிவாசல் இப்போ இல்லைன்னு? அப்போ நம்ம எதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும்? ஸோ தான சார் பேசும்போது ஒன்னே சொன்னார், தரஞ்சன் நான் எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணல. அது வாடிவாசலாக இருந்தாலும் சரி, சிம்பு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எதுவுமே நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத போது நீங்களாம் ஸ்பெகுலேட் பண்ணாதீங்கன்றாரு.
ஸ்பெகுலேட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க, நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அந்தந்த ப்ராஜெக்ட் அஃபிஷியலாக வரும்போது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுவரை நீங்கள் எதுக்கு டிபேட் பண்ணுறீங்கன்றாரு என்கிட்ட கேட்குறாரு. நீ எதுக்கே கேட்குற, நான் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி நான் சொல்லுவேன்ல, அப்போ பேசுங்களேன் எல்லாரும் அப்படின்றாரு. அதனால் நம்மலாம் பெட்டர் வந்து அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் பண்ணும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும், அது பிறகு நம்ம அதை பற்றி பேசுறது தான் சரியாக இருக்கும். இப்போதைக்கு வாடிவாசல் எப்போ வரன்றது அவர் தான் சொல்லணும். அதே மாதிரி வெற்றிமாறன் சார் சொல்லணும் எப்போ அந்த படம் அடுத்த படம் வந்து சிம்புவோட போகுதுன்னு. நம்ம அப்டேட் கொடுக்குற போரில் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு நடக்க விடாமல் பண்ணிடுவோம் போல இருக்கு. நடக்கட்டும் ப்ராஜெக்ட் நடந்த பிறகு பேசலாமே, இன்னும் அதுக்குள்ள அவசரம். அப்படிதான் என்னுடைய பாயிண்ட். சார் இல்லை சார், ரொம்ப நாளாக அது சூர்யா ரசிகர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் நினைக்கிறேன். வாடிவாசல் வாடிவாசல் வாடிவாசல். இப்போது எல்லாரும் நான் என்னன்னு சொல்கிறேன், வெங்கி எட்லூரி படத்தை பற்றி பேசுங்க, அந்த அப்டேட்டை பற்றி கேட்போம். 25 நாள் ஷூட்டிங் போயிருக்கு, இன்னொன்று அடுத்தது ஷூட்டிங் நடக்கும், படம் சீக்கிரமா முடிஞ்சிடும், இப்போ கருப்பு படம் வரும்போது இதை பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு எங்கோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எல்லாரும் எதிர்பார்ப்புல இருக்கு, நடக்கும்போது கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஸோ கருப்பு அடுத்து நான் அப்படியே கருப்புக்கு வரேன் சார். கருப்பு ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை பற்றி டீசர் இல்லை, கிளிம்ஸ், அது வந்து அவரோட பர்த்டேக்காக பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப சூப்பரா, அதாவது சூர்யா சாரை இப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எல்லா ரசிகர்களும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஆர்ஜேபி கொடுத்துருக்காரு. அவருக்கு வாழ்த்து சொல்லணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பு நம்ம எதிர்பார்க்கல. அதாவது ஒரு விஷயத்துலேயும் 1000 பேர் நிற்கிறாங்க, பெரிய பெரிய செட்டப்பாக இருக்குது. பார்க்கும்போதே ஓ இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு பிரமிப்பு உருவாக்கிட்டாங்கல்ல. அது சிஜி கிடையாது, அது ரியலாக தெரியுது. அப்போது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு வரப்போகுது சூர்யா சார் இதில். அதுவும் நம்முடைய கலாச்சாரத்தோட சேர்ந்த விஷயம். கருப்புனாலே நம்மளுக்கெல்லாம் கடவுளாக பிடிக்கும், கருப்பசாமி பிடிக்கும். அப்போது கருப்பசாமி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னாலே நம்ம கலாச்சாரமாகிடுது, நம்ம தமிழர்கள் கலாச்சாரமாக மாறிடுது. அப்போ ஈஸியாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த தலைவன் தலைவியில் கருப்பசாமி தான் கடவுள். இவ்வளோ பெரிய அருவாலை வச்சுட்டு வருவார் விஜய் சேதுபதி சார். அந்த மாதிரி பெரிய அருவாலை எடுத்து வந்தாலே பெரிய வெற்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் தலையில் அவ்வளோ பெரிய அருவாள் எடுத்துன்னு விஜய் சேதுபதி வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி இல்லை. அதே மாதிரி இதுலேயும் பெரிய அருவாள்லாம் வருது. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி இது அதை விட பெரிய வெற்றி அடையும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஏன்னா கருப்பு அந்த கிளிம்ஸ் வந்ததுக்கப்புறம் சூர்யா சார் பற்றி ஒரு டாக் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, ஆர்ஜே பாலாஜி சார் பற்றி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து தான் நம்ம மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் பற்றி வந்தது. ஆனால் சாய் அபியங்கர் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா ஃபிலிம்லேயும் அவர் தான் கமிட் ஆகிறாரு. அது எப்படி சார் அது? இல்லை இப்போ எல்லாருக்குமே வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. சரி, படங்கள் 250 படம் வருதுன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அனிருத் அவர்கள் வந்து என்னால் 8 படம் மேலே பண்ண முடியாது, 10 படம் மேலே பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுறது? இப்போ மீதி படங்களுக்குலாம் எங்களுக்கும் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும்னா நம்ம தேடுவோம்ல. அது மாதிரி தான் இப்போ எல்லாருக்கும் வந்து திடீர்னு வந்து ஓகே சாயா மேக்கர் நல்லபடியாக ஒரு மியூசிக் கொடுக்க முடியும்னா அவரை இது பண்ணுவாங்க. அடுத்தடுத்து நிறைய மியூசிக் டைரக்டர் கமிட் ஆகிட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் 5 படம் 6 படம் இருக்குது. ஜி பிரகாஷ் அவர்களுக்கு 10 படம் இருக்குது. நீங்கள் ஜி பிரகாஷ் அவர்களும் பல படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர அனௌன்ஸ் பண்ணால் ஜி பிரகாஷ் பேர் இருக்கு. அப்போ அத்தனை படம் அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவர் கேட்கலையா? அவர் எப்படி 10 படம் பண்ணுறாரு, 12 படம் பண்ணுறாரு? ஏன் 8 படம், எப்படி 8 படம் வந்து அனிருத்தில் பண்ண முடியுது? இல்லை சார், இவர் இப்போ தானே அந்த ஒரு 2 ஆல்பம் சாங் 3 ஆல்பம் சாங் ஹிட் ஆன உள்ள வந்தோடனே நிறைய திறமை இருக்குன்னு நம்புறாங்க. அப்படிதான் பார்க்கணும். இப்போ இது எல்லாமே வந்து இவ்வளோ படங்கள் அமையும், ஆனால் அது பிறகு வெற்றிகளை பொறுத்து தான் அடுத்தடுத்து படம் வரும். இந்த படங்கள் வந்து 1-2 படம் பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்ச பிறகு அபியங்கருக்கு நிறைய படம் வரும், இன்னும் நிறைய படம் வரும். சரி, ஒரு காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் 30 படம்லாம் பண்ணியிருக்காரு ஒரு வருஷத்தில். ஓகே, அவர் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் 10-15 படத்தெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பண்ணட்டும், இளைஞர் தானே, அவர் வந்து ப்ரெஷரில் ஒர்க் பண்ணட்டும். இன்னும் 15 படம், இன்னும் 8 படம் கமிட் ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். என்னன்னா அவ்வளோ படம் வந்தால் தான் அந்த பொறுப்பு அதிகமாகும், அவுட்புட்டை நிறைய ஃபாஸ்ட்டாக வரும், படங்களும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து என்னால் 5 படம் மேலே டெலிவரி பண்ண முடியலன்னா யார் டெலிவரி பண்ண முடியுமோ அவருக்கு அதிகபட்ச கமிட்மெண்ட் வர தப்பு இல்லையே. வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஸோ அடுத்து இப்போ மீதி இருக்கிற டேட்ஸ்லாம் இருக்குல்ல சார், மந்த் ஏன்னா முடிய போகுது 2025 தமிழ் சினிமா எந்த மாதிரி இருக்கும் சார்? 100% சூப்பர் டூப்பராக இருக்கும். கூலி வந்து ஒரு பெரிய வசூல் சாதனை பண்ணோம், அது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி வசூல் சாதனையே நம்ம ஆகஸ்ட் முடியும் போது பேசலாம். ஆகஸ்ட் முடியும் போது தெரிஞ்சிடும். ஏன்னா 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 31ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 2 வாரத்தில் பெரிய கலெக்ஷன் எடுத்துரும் படம். அப்போ 2 வாரம் பிடிச்சப்போ நம்மளுக்கு தெரியும் எந்த அளவு ஒரு டேக் ஆஃப் ஆகுது தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா இதுவரையும் தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 80 கோடி 100 கோடியிலே முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு பெரிய ஹிட்டாக வந்தது குட் பேட் அக்லி தான், 250 கோடி பண்ணது. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 500 கோடி படம், ஒரு 600 கோடி 800 கோடி படம். அந்த மாதிரி படமாக கூலி வருதா, அதை தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக மதராசி படத்துக்கு எப்படி பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்க்குற இட்லி கடை வந்து சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு, அந்த படத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் இந்த வருஷம் எதிர்பார்க்குற மிகப்பெரிய படங்கள். அது பிறகு வந்து தீபாவளிக்கு வர போகிற படத்தில் திருப்பி டிராகன் மாதிரி ஒரு ஹிட்டை வந்து டூட் டைரக்டர் கூட பிரதீப் ரங்கநாத் கொடுக்குறாரா. அப்புறம் இதோட டிசம்பர் வந்துடுது. அப்போ நம்மளுக்கு வந்து ஓவராலாக இந்த வருஷத்தில் எதிர்பார்க்குறதே பார்த்தீங்கன்னா இந்த 4-5 படம் தான்.
இந்த 4-5 படம் தான் அடுத்த 4 மாசத்துல தமிழ் சினிமாவை பெரிய லெவலில் கொண்டு போகணும். எல்லாரும் ஹோப்ல இருக்கும், நம்பிக்கையோட இருக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நாங்களும் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு படம் முடிவுலையும் நம்ம பார்ப்போம் சார் எப்படினாலும். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக வந்து அழகாக இன்டர்வியூ கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Freeze every laugh. Glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.